ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். திருப்பாடல் 16:8 சங்கீதம் 16:8 இது ரோம் நாட்டிலே திரேஜன் அப்படின்ற அரசர் மிக கொடுங்கோல் செய்தவர். அவருடைய காலத்துல வாழ்ந்தவர் இக்னிஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், செயின்ட் இக்னிஷியஸ். அவர் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பணியை செய்தவர். கிபி 106 இவர் வாழ்ந்திருக்கிறார். 7ஆம் ஆண்டு இவர் மரித்தாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்காக ரொம்ப சிறப்பாய் பணி செய்தவர். அதாவது 7 திருச்சபைகளுக்கும் இவர் என்ன செய்யற ஒரு கடிதம் எழுதுறார். திருவிருந்து என்கிற சாக்கிரமந்தை கட்டாயம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் தான் அதை வலியுறுத்தினார். அதுக்கு முன்னாடி அந்த கட்டாயமாக்கப்படலை. அப்போ ஆதி திருச்சபை வழக்கம் எப்பொழுதாவது இருந்தது. ஆனால் எல்லா திருச்சபைகளும் இந்த திருவிருந்தை சாக்கிரமந்தாக கொள்ள வேண்டும் என்று எல்லா சபைகளுக்கும் கடிதத்தின் மூலமாக எழுதினவர் தான் இந்த இக்னிஷியஸ். அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மாதிரி திருப்பணியில நிறைய செய்யறாரு. மக்களுக்கும் ஆலயத்துக்கு வருவது ரொம்ப பிடிச்சிருந்து இவருடைய இறையல் கோட்பாடு ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்க. அப்போ திரேஜனுக்கு இது கோவம் வந்துச்சு அரசனுக்கு. அப்போ ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார். அதாவது இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். எப்படிப்பட்ட மரண தண்டனை? சிங்கத்தின் முன்னாடி இவரை கொண்டு போய் போடணும். நீண்ட நாள் பசியா இருக்கிற சிங்கத்தின் முன்னாடி கொண்டு போன சிங்கம் இவரை சாப்பிடணும். இதுதான் இவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தண்டனை என்று சொல்லி அந்த அரசன் திரேஜன் அவர் முடிவு கொண்டினார். இப்போ இதை கண்டு இக்னிஷியஸ் கவலைப்படவே இல்லை. அவர் சந்தோஷமா மரணத்தை குறித்து அவர் கவலைப்படாமல் கடைசி வரையிலும் இயேசுவுக்காக திருப்பணி செய்தவர். அப்போ மரணம் தன் கண் முன்னாடி நின்ற போதுதான் அவர் கவலைப்பட. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம உண்மையாக வேலை செய்யும் போது பல நேரங்களிலே நமக்கு பல பிரச்சனைகள் வரும், பல நெருக்கடிகள் வரும். அங்கதான் அடிக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விடும்னு சொல்லுவாங்க. சும்மா காய்க்காத மரத்தை யாரும் போய் நின்று பார்க்க போறதில்ல, யாரும் அதை அடிக்க போறதில்ல. ஆனால் எங்கே மரங்களிலே கனிகள் காய்த்து கொண்டிருக்கிறதோ, பலன் கொடுக்கிறதோ, அதுக்கு தான் அடி விழும். இப்ப வேலை செய்யறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். நம்முடைய வேலைகளை கடைசி வரையிலும் உண்மையாக நம்ம செய்யும் போது கடவுள் நமக்கு அழகாய் நமக்கு அதுக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறார். இந்த இக்னிஷியஸும் என்ன செய்யறாரு, சிறப்பாய் திருப்பணி ஆற்றினார். அதற்கு அவருக்கு மரண தண்டனை அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அதை குறித்து கலங்காமல் அவர் அங்கே சென்று அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவர் கடைசி வரைக்கும் சொன்னது என்னன்னா, இதுதான் சொன்னார், கோதுமை மணியாக இருக்கிறேன், என்னை யாரும் அடித்து விட முடியாதுன்றார். சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. அவரது வார்த்தையை சொல்றார். கடைசியாக சொன்ன வாசகம், நான் கோதுமை மணியாக இருக்கிறேன். அப்போ என்ன, நான் மறிச்சிட்டேன்னா என்னிலிருந்து அநேக தோன்றுவாங்க, அநேக இறையலாளர்கள் தோன்றுவாங்க, நான் அதை பத்தி கவலைப்படலைன்னு சொல்றார். அப்படி என்றால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற, ஆண்டவர் நமக்கு முன்பதாக நாம் நிறுத்துவோம். அப்போ ஆண்டவர் நம்மோட வலப்பக்கத்தில் இருப்பதினாலே எதை குறித்து நம்ம கவலைப்படாமல் சந்தோஷமாய் நாம் இருப்போம். ஆண்டவர் நம்ம கடைசி வரையிலும் நமக்கு மரண பரியந்தமும் நம்மை வழி நடத்துகிறவர் அவர் ஒருவரே. அவர் நித்திய மகிழ்ச்சியை நமக்கு அருளுகிறவரும் அவரே. அப்ப ஆண்டவர் நமக்கு வலது பக்கத்திலே இருப்பதினாலே நம்ம எந்த தீங்கும் நம்மை நேரிடாமல் பாதுகாக்கிறவர் அவர். அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதனால எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிருபை தாரும். மீட்பு இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.